அரசுக்கு முழுசா கடன் தள்ளுபடி பண்ணுங்க. அதுல கொஞ்சமா நஞ்சமா 5000 10,000 அதுக்கு நாங்களே கட்டு போறோங்களா? இது என்ன எங்களை பிச்சை போடுறாங்களா? படத்திலேயே அவர் நடிச்சு காட்டியிருக்காங்க. ஐயாவும் முதலமைச்சர் ஐயாவும் விவசாயிகள் தான் என்னுடைய உயிர் மூச்சின்னு சொல்லி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. 5 ஏக்கருக்கு உள்ளது பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதையே நீங்கள் செய்யலை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 50,000 சொன்னீங்க, அதையே நீங்கள் செஞ்சுருக்க கூட வேண்டியதில்லை. சொல்லாமலே இருந்தால் கூட சிவனேன்னு இருந்திருப்பாங்க. அரசியல்வாதிங்க எல்லாம் மேலே குந்திக்கிட்டா, மேற்கண்ண மேலே நாற்காலியில் குந்திக்கிட்டா விவசாயி என்ன கஷ்டப்படுறாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. தள்ளுபடி பண்ணுன்றேன்னு நீங்கள் முதல்ல சொன்னீங்க. இப்போ என்னன்னா பாதி தள்ளுபடி பண்ணுறாங்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் மொத்த விவசாயம் நீங்கள் தள்ளுபடி பண்ணலன்னா எனக்குலாம் நான்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. ஓட்டு வாங்கும் போது மட்டும் தள்ளுபடி பண்ணுறேன் மொத்த கடன்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா பாதிங்கிறீங்க. நான்லாம் என்னங்க பண்ணுறது? விவசாயம் பண்ணிட்டுனாலும் தள்ளுபடி பண்ணணும் செய்யணும்னு நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் முன்னெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணுறோம். நீங்கள் இப்போ என்னன்னா தள்ளுபடி பண்ண முடியாதுங்கிறீங்க. நான்லாம் என்னங்க பண்ண முடியும்? அவர் அண்ணாமலை சொன்னது வரவேற்கத்தக்கது. அவர் படிச்ச ஒரு அனுபவம் லீடரு. இவங்க இப்ப அரச நடத்துற முதலமைச்சர் ஆக்டரு. அவரு டூப்பு போட்டு தான் பழக்கம். அதனால ஒரு ரியலா எதுவும் தெரியாது. அண்ணாமலை சொல்றது வரவேற்கத்தக்கது, ஆதரிக்கணும். நம்ம விவசாயிகளுக்கு எல்லாருமே ஆதரிக்கணும். விவசாயிகளுக்காக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அரசுக்கு? அரசுக்கு முழுசா கடன் தள்ளுபடி பண்ணுங்க. அதுல கொஞ்சமா நஞ்சமா 5000 10,000 அதுக்கு நாங்களே கட்டு போறோங்களா? இது என்ன எங்களை பிச்சை போடுறாங்களா? உர விலை பாருங்க அளவுக்கு அதிகமா ஏற்றிருக்கு. அதுதான் இங்க வரி கட்ட சொல்லத்தினால அது ஏத்துறாங்க. இதெல்லாம் சொல்ல போனோம்னாக்க நம்ம பைத்தியாரம்பாங்க விவசாயம் எதிர்காலத்துல எப்படி இருக்கும்? இந்த மாதிரி அரசு இருந்துன்னா சோத்துக்கு பிச்சை எடுப்பாங்க. அவ்வளவுதான். நிறைய ரொம்பவும் கஷ்டப்படணும். நைட்டு பகலா கண்ணு முழிக்கணும். ஒரு நெல்லை 100 நெல்லா ஆக்கிறதுக்கு விரும்பாடா இருக்கு. அது மாதிரி கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போய் போட்டோம் நெல் மூட்டையை வச்ச கொட்டுனாக்க மாச கணக்குல அங்க டீ வாங்கி கொடு லஞ்சம், அது ஒரு லஞ்சம் 40 ரூபா மூட்டைக்கு கேட்கறாங்க. என்ன விவசாயி எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணுமோ அப்படிதான் கஷ்டப்படுத்துறாங்க. நமக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு மற்ற எங்க போனாலும் அவங்க கொடுக்குற டார்ச்சர் லஞ்சம்னு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சமாளிச்சு நாங்க பயிரிட்டு வெளியே வர்றதுக்குள்ள எங்களுக்கு மூச்சு தாங்கி போகுது. நீங்க சொல்றவங்க ஒருத்தர் சொன்னாரு, ஒரு அமைச்சர் விவசாயத்தோட விளையாட்டுத்துறை தான் ரொம்ப ஈஸின்னாங்க, கஷ்டம் அப்படின்னாங்க. அவங்கள ஒரு நாளைக்கு எங்க கூட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நஞ்சையில வேலை செஞ்சு பார்க்க சொல்லுங்க, வயல்ல வேலை செய்ய சொல்லுங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்ன பாடுபடுறோம்ங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். விவசாய நிலத்தை சுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளவு தொல்லை இருக்கும். இது மாதிரி ஒரு வண்டி பிரச்சனை, ஒரு காடு பிரச்சனை, எவ்வளவோ இருக்கு. சமாளிச்சு வர்றோம்னாக்க சரி நம்மளும் செஞ்ச விவசாயத்தை விட்டுறக்கூடாது. 4 பேர் நக்கல் பண்ணுவாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இதுல எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது? எதுவுமே கிடைக்காது. தமிழ்நாட்டு விவசாயிகளை பொறுத்தளவு தொடர்ந்து போய் இது போன்று எல்லா அரசியல்வாதிகளும் இவரும் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா அரசானது தேர்தலுக்கு முன்பு வரும்போது வாக்குறுதி தரும்போது நாங்க திமுக மாதிரி இருக்க மாட்டோம், சொல்லுவதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோன்னு மாறுதட்டி தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் விவசாய கடன் அனைத்தும் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னடான்னா 35,000னாங்க, அப்புறம் 50,000னாங்க, இப்ப 75,000ங்கிறாங்க. அப்ப விவசாயிகள் நாங்க ஒவ்வொரு பயிரையும் இத பயிர் விட்டு எடுக்கிறதுக்கு என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது அவருக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியாது. படத்திலேயே அவர் நடிச்சு காட்டியிருக்காங்க. ஐயாவும் முதலமைச்சர் ஐயாவும் விவசாயிகள் தான் என்னுடைய உயிர் மூச்சின்னு சொல்லி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சொன்னாங்க. இப்பவும் சொல்றாங்க. விவசாயியா இருக்கும்போதுதான் அதனுடைய சூழ்நிலை என்னன்னு தெரியும். விவசாய கடனை பொறுத்தளவு முழுவதும், அதாவது 1 வருடம் மட்டும்தான் இப்ப தள்ளுபடி பண்றேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னது முழுவதும் தள்ளுபடி பண்றேன்னு தான் வாக்குறுதி தந்தாங்க. அதாவது இதுவரையும் இருக்கக்கூடிய அத்தனை கடன்களும் தள்ளுபடி. குறு விவசாயி, பெரிய விவசாயி, சின்ன விவசாயிலாம், பெரிய விவசாயிக்கு பாதி தள்ளுபடி, சின்ன விவசாயிக்கு முழுவதும் தள்ளுபடினாங்க. அது போல இவங்க கோரிக்கை வைக்க இவங்க இந்த லீடர் சொல்றதும் சரிதான். நான் அதை நாங்க மறுப்பு தெரிவிக்கல. இப்ப என்ன சொல்றாங்க அமைச்சரு? விளையாட்டுத்துறை தான் விளையாட்டுத்துறைக்கும் விவசாயத்துறைக்கும் கம்பேர் பண்றாங்க. விவசாயங்கிறது எப்படி,
விளையாட்டு எங்கிறது எப்படின்னு கூட தெரியாத ஒரு அமைச்சர் விவசாயிகளோட கம்பேர் பண்றாரு ஒரு விளையாட்டுத்துறைய. விவசாயத்துல வந்து இருந்து இறங்கி வேலை செஞ்சு பார்த்தாதுன்னா அதனுடைய சூழ்நிலை என்னன்னு தெரியும் அவருக்கு எப்படி புரியும்? இன்னொரு அமைச்சர் சொல்றாரு மின்துறை வந்துகிட்டே இருக்குங்கிறாரு. மும்முனை மின்சாரம் எங்களுக்கு வழங்கவே இல்லை. இது வந்து டெல்டா பகுதி, 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுக்கணும், 4 மணி நேரத்துக்கு மேல கொடுக்கல. கிட்டத்தட்ட எங்க பகுதியிலே இது வரையும் 5000 ஏக்கருக்கு மேல காஞ்சி போயிருக்கு. இது வரையும் அளவீடு கூட பண்ண வரவில்லை. நாங்க தொடர்ந்து விவசாயிகள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு போராடினா நாளைக்கு எங்களுக்கு வயல்ல வேலை வந்து விடுது சார். மற்ற துறை மாதிரி இல்ல, அடுத்தது தண்ணி பாய்ச்சணும், அடுத்தது களை எடுக்கணும்னு வந்துடுறான். அப்ப கேப் கிடைக்கும் போது போய் போராடுற மாதிரி இருக்கு. தொடர்ந்து எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்க்கை போராட்டமாகவே அமையுது. தொடர்ந்து தமிழக அரசு உடனடியா இந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். மின்சாரம் ரொம்ப தட்டுப்பாட்டால எங்க குறுவை பயிர் இது நவரப்பயிர் ரொம்ப வாடி போச்சு, ரொம்ப சேதம் ஆயிடுச்சுங்க. நாங்களும் ஒரு ஏக்கருக்கு 20,000 30,000 செலவு பண்ணியிருக்கோம். இப்போ 5,000 எடுக்கிறது பெரிய பாடாக இருக்குது. நீங்களே பாருங்கள், வந்து எல்லாத்தையும் பார்த்து பரிசீலித்து எங்களுக்கு நல்ல முறையில் நல்ல தீர்ப்பு கொடுங்க. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, 5 ஏக்கருக்கு உள்ளது பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதையே நீங்கள் செய்யலை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 50,000 சொன்னீங்க, அதையே நீங்கள் செஞ்சுருக்க கூட வேண்டியதில்லை. சொல்லாமலே இருந்தால் கூட சிவனேன்னு இருந்திருப்பாங்க. எங்களுக்கு எல்லாத்தையும் அறிவிக்க கொடுத்துட்டு 50,000 ரூபா தான் ஒரு ஆளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி, அப்படி 50,000 உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடின்னு சொல்லியிருக்கீங்க. அது ஏற்றுக்கப்படாது. விவசாயிலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்கள் அப்போ அடுத்தபடி 75,000 சொல்லியிருக்கீங்க, இதுவும் எங்களுக்கு சேர்த்துக்கப்படாது. எங்களுக்கு விவசாய கடன் ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணாதான் நாங்கள் விவசாயிகள் நல்லா இருக்க முடியும். ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கிறோம். அண்ணாமலை சார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விவசாய கடன் ஃபுல்லாக தள்ளணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் இது பண்ணி விவசாய கடன் எங்களுக்கு தள்ளுபடி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுங்க. எங்களுக்கு சொல்கிறத மட்டும் செய்யுங்க. நீங்கள் என்ன சொல்லி எங்களுக்கு ஓட்டு போட சொல்லி நீங்கள் முதலமைச்சராக ஆனீங்க, அதுக்கு எங்களுக்கு மட்டும் செய்யுங்க. நீங்கள் சொன்னதை மட்டும் செய்யுங்க, சொல்லாத நீங்கள் செய்யணும் தேவையில்லை. நீங்கள் சொன்ன வாக்குறுதியை மட்டும் காப்பாற்றுங்க. காப்பாற்றுனீங்கன்னா விவசாயம் நாங்கள் கொஞ்சம் நல்லா இருப்போம். நீங்கள் ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணாதான் நாங்கள் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கலாம். இல்லாட்டி ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கோம். நீங்களே பாருங்கள். விவசாயம் செய்யக்குள்ள வந்து சிறு விவசாயி பெரு விவசாயின்னு ஏன் சார் எங்களை பிரிக்கிறாங்க? பிரிக்கக்கூடாது. சரி, அவங்கவுங்க செலவுக்கு அவங்கவுங்க நல்ல செலவுக்கு தகுந்தாப்புல தானே இது கடனை வாங்குறாங்க. அதில் வந்து கடன் வாங்கினவங்களுக்கு கம்மியானவங்க 50,000 தள்ளுபடி 75,000 தள்ளுபடின்னு சொன்னாக்க பெரிய விவசாயிலாம் என்ன பண்ணுவாங்க? பெரிய கடனை சுமக்கிறாங்க. பெரிய கடனை சுமக்கிறதால எங்களுடைய விவசாய நிலத்தினுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியுங்களா? பகலில் மயில், குரங்கு தொந்தரவு, இது விவசாயத்தை அழிக்குது. ஒரு பக்கம் நைட்டில் இது காட்டு மாடுன்னு சாமி மாடுன்னு சொல்லக்கூடிய காட்டு மாடு, அதனுடைய தொந்தரவு எங்களுக்கு அதிகம். காட்டு பன்றி தொந்தரவு அதிகம். இது எல்லாம் எங்கள் விவசாய பயிர்களை அழித்து நாங்கள் எவ்வளோ சேதப்படுறோங்க தெரியுங்களா ஐயா? மேலே இருந்துக்கிட்டு அவங்க பார்க்குறாங்க சிறு விவசாயி பெரிய விவசாயின்னு. ஏன் எங்களை பிரித்து ஏன் எங்களுக்குள்ளே எங்களுக்கு மோதலை உருவாக்குறது மாதிரி பேசுகிறாங்க? ஓட்டு போடும்போதே விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடின்னு சொன்னீங்க, அதை நம்பி தானே மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுது. அப்படியும் போல இப்போ ஏன் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு இப்போ ஏன் மாற்றி பேசுகிறீங்க? அது தவறான விஷயம் தானே. அப்படிங்கோல வந்து எல்லாம் கடன் தள்ளுபடினா விவசாய கடன் எல்லாத்துக்கும் தள்ளுபடி கொடுங்க. அதாவது அரசியல்வாதிங்க எல்லாமே குன்றேறி யானை போல் கண்டற்றார் தன்கை உண்டாகச் செய்வான் வினைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதுபோல அரசியல்வாதிங்க எல்லாம் மேலே குந்திக்கிட்டா, மேற்கண்ண மேலே நாற்காலியில் குந்திக்கிட்டா விவசாயி என்ன கஷ்டப்படுறாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. நிலத்தில் நிகழும் யானை போற நிலத்தில் இருந்து பார்க்குறவனுக்கு மட்டும்தான் அதனுடைய கஷ்டம் எல்லாமே தெரியும். மேலே ஏறி குந்திக்கிட்டு நின்று பார்த்தா எல்லாமே சமமாக தெரியும். அதனால் வந்து எல்லாத்தையும் சமமாக பார்க்காதீங்க. எல்லாம் கஷ்டவாளின்னா எல்லாம் அவங்க கஷ்ட கடனுக்கு தகுந்தது மாதிரி தள்ளுபடி எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்க பாருங்க. அதனால் வந்து விவசாயம் வந்து பிரித்து காட்டி கடனை குறைச்சி தள்ளுபடி செஞ்சு விவசாயிகளை இன்னும் கடனுக்கு ஆழ்த்தாதீங்க. விவசாயிகளுக்காக அண்ணாமலை குரல் கொடுத்துருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் கொடுத்துருக்க நியாயமான கருத்து தாங்க ஐயா. விவசாயிகளுக்கு எல்லாத்தையும் சமமாக தள்ளுபடி கொடுக்கணும். அதில் என்ன ஏற்றத்தாழ்வுங்கிறது? விவசாயம் வந்து ஏற்றத்தாழ்வுன்னா எங்கள் பொருளுக்கு வந்து சரியான விலை நிர்ணயம் பண்ணலைங்க. முந்திரி விவசாயம் பண்ணுறோம் நாங்கள். முந்திரி வந்து இன்னைக்கு 10,000 ரூபாய் கேட்குறாங்க.
ஏன் என்னுடைய விவரம் தெரிஞ்ச வயசுல 2000 ரூபாய்க்கு பவுன் வித்துது, 2000 ரூபாய்க்கு முந்திரி கொட்டை வித்துது. இன்னைக்கு பவுன் 1,30,000 40,000 விக்குது. முந்திரி கொட்டை வெறும் 10,000க்கு தான் விக்குது. இப்படி இருந்தா விவசாயி நாங்க எப்படி விவசாயம் பண்ணிட்டு அடிமட்டத்திலேயே தான் நாங்க இருந்துகிட்டு கிடக்குறோம். எந்த ஒரு விவசாய பொருளுக்கும் நிர்ணயமே கிடையாது. எங்க விவசாய பொருளுக்கு நிர்ணய விலையும் கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட். நல்ல விலை கொடுக்கணும் அப்படின்னு விடைபெறுகிறேன். வணக்கம் ஐயா. விவசாயி ஆகிய நாங்க இதுல சிறு விவசாயி பெரு விவசாயின்னு இல்லை, எல்லாருமே விவசாயி தான். எல்லாருமே அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு வரோம். இதுல ஒரு நெல்லை உருவாக்கி அந்த நெல்லை 170 நாள் பாடுபட்டு 120 நாள் பாடுபட்டு நாங்க தண்ணீர் பாய்ச்சி ஆள் கூலி கொடுத்து அது இப்போ இல்லை. தண்ணீரும் பஞ்சமா இருக்குது, மழையும் இல்லை. அதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு கரண்ட்டும் இப்போ பஞ்சமா இருக்குது, கரண்ட்டும் சரியான வகையில இல்லை. இது எல்லா கஷ்டங்களையும் நாங்க அனுபவிச்சு எல்லாம் தள்ளுபடி பண்றோம்னு சொல்லிக்கிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாரு. அதுக்கு முன்னாடி சிறு விவசாயி குறு விவசாயி முழுமையா தள்ளுபடி பண்ற, மற்ற பெரு விவசாயிக்கு பாதி தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாரு. இப்ப வந்த பிறகு ஒரு பகுதியை தள்ளுபடி பண்றேன், 25,000 பண்றேன், 50,000 பண்றேன்னு சொல்றது சரியான முறையா இல்லை. இது எங்க மனசை புண்படுத்துற மாதிரியும் இருக்கு. அது மாதிரி எங்களுடைய நம்பிக்கையே ரொம்ப, விவசாயியோட நம்பிக்கையே ரொம்ப எதிர்பார்ப்பையும் ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது. விவசாயிகளுக்காக அண்ணாமலை குரல் கொடுத்திருக்காரு, அது பத்தி உங்களோட கருத்து என்னங்க? அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயங்க அது. ஏன்னா ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயி தான் சொல்றாங்க. நம்ம ஒரு விவசாய நாட்டில் தான் நம்ம இருக்கோம். எல்லாருமே அன்னன்னைக்கு எழுந்திரிச்சு எல்லாருமே எப்படி அன்னன்ன வேலை பார்க்குறாங்களோ அது மாதிரி எல்லாரும் சாப்பிட்டாகணும். இந்த சாப்பிட்றதுக்கு ராப்பகலாக கஷ்டப்படுறோம் விவசாயி. இப்போ அவங்கவுங்களும் ஒரு வேலை இல்லைன்னா அடுத்த மாற்று வேலைக்கு போயிடுவாங்க. நாங்கள் விவசாயியாக தான் இருக்கிறோம், விவசாயியாக தான் இருந்துட்டு இருக்கோம், விவசாயியாக தான் இருப்போம். எங்களுக்கு நஷ்டமோ லாபமோ எப்படி இருந்தாலும் திரும்பி அதே விவசாயத்தை தான் திரும்பியும் பண்ணுவோம். அதே நாட்டுக்கு மக்களுக்கு நாங்கள் உணவை தான் கொடுக்குறோம். அதனால இதை ஆதரவு தெரிவிக்கிறது நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். ஐயா, விவசாய கடன் பிரச்சனையில அண்ணாமலை விவசாயிகளுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை கொடுத்துருக்கிற வாக்கு ரொம்ப உறுதியானது. இதே நிலைக்கு நிற்கணும். அப்படிங்கும் பொழுது இந்த விஜய் ஜோசப் விஜய் என்பவர் பூரா விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்கிறோம், மக்களுக்கு 2,500 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பல அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு தான் வெட்டி அறிக்கையை கொடுத்து விட்டு இவருக்கு இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது இந்த இப்போ முதல்ல நான் விவசாயிக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னது 50,000 தள்ளுபடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போராடினத்துக்கு பிறகு இந்த 75 ரூபாய் 75,000 தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது நிலைக்கு நிற்குமா என்னங்கிறது தெரியல. இந்த விவசாயத்தில் நாங்கள் 10 ரூபாய் செலவு பண்ணி 2 ரூபாய் மிச்சம் பண்ணுறதே பெரிய கடினமாக இருக்குது. அதுலேயும் இப்போ வறட்சிய நேரமாகவும் இருக்குது. ஆகையினால எல்லாத்தையும் அனுசரித்து இந்த விவசாயிகளையும் பாதுகாக்கணும், இந்த பொதுமக்களையும் பாதுகாக்கணும். இந்த பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தது அது சரியில்லாமல் நம்பிக்கை குறைச்சலுக்கு ரொம்ப பாதிக்கப்படுகிறது. ஆகையினால பார்த்து இந்த அரசு தக்க நடவடிக்கை எடுத்து பரிசீலனை பண்ணி அதை திரும்பவும் எங்களுக்கு முழுமையாக விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும். ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். விவசாயம்லாம் தண்ணி இல்லாமல் காயுது. நீங்கள் கரண்ட் விடாமல் வச்சுருக்கீங்க. எங்களுக்கு 2,500 பணம் அனுப்புகிறோம். நீங்கள் அந்த பணமும் அனுப்பலை. கலைஞர் போட்ட 1000 ரூபா தான் அனுப்புகிறீங்க. அந்த 2,500 எங்களுக்கு பணம் அனுப்பணும். ஏழை மக்களை நீங்கள் பாருங்கள்.